हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 13 எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் 22. ஹவிஷ்மான் சுக்ருத சத்யோ ஜயோ மூர்த்திஸ்ததா த்விஜா சுவாசன விருத்தாத்யாம் தேவாக சம்பு சுரேஸ்வரக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஹவிஷ்மான் சுக்ருதர் சத்யர் ஜெயன் மூர்த்தி ததா அச்சமயத்தில் த்விஜா 7 ரிஷிகளாக சுவாசனர்கள் விருத்தர்கள் ஆத்யா முதலியோர் தேவர்கள் சம்பு சுர ஈஸ்வர தேவர்களின் ராஜனான இந்திரன். டிரான்ஸ்லேஷன். ஹவிஷ்மான் சுக்ருதர் சத்யர் ஜெயன் மூர்த்தி ஆகியோரும் மற்றவர்களும் 7 ரிஷிகளாக இருப்பார்கள். தேவர்களுள் சுவாசனர்களும் விருத்தர்களும் அடங்குவர். மேலும் சம்பு அவர்களுடைய அரசனான இந்திரனாக இருப்பார். பதம் 23. விஸ்வக்ஷேனோ விசூயாம் து சம்போ சக்கியம் கரிஷ்யதி ஜாதக ஸ்வாம்சேன பகவான் கிருஹே விஸ்வஸ்ருஜோ விபு. ஒன் பை ஒன் மீனிங். விஸ்வக்ஷேனர் விசூச்சியின் கருவில் தூ பிறகு சம்புவின் சக்கியம் நட்பை கரிஷ்யதி தூர் ஜாத பிறந்து அஸ்வ அம்சேன ஏற்படுத்தி கொள்வது ஒரு அம்சத்தால் பகவான் பரமபுருஷ பகவான் கிருஹே வீட்டில் விஸ்வஸ்ரேஷ்டரின் விபு பரமசக்தி வாய்ந்த பகவான். டிரான்ஸ்லேஷன். விஸ்வஸ்ரேஷ்டரின் வீட்டில் பரமபுருஷர் பகவானின் ஒரு அம்சமாக விஷூச்சியின் கருவிலிருந்து தோன்றுவார். இந்த அவதாரம் ஸ்வக்ஷேனர் எனப்படுவார். இவர் சம்புவுடன் சிநேகம் கொள்வார். பதம் 24. மனோர்வை தர்ம சாவர் நேர் ஏகாதசம ஆத்மவான் அநாகதாஸ்தத் சூதாஸ்ச சத்ய தர்ம அதயோ தசக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மனுவை உண்மையில் தர்மசாவர்ணி ஏகாதசம 11வது ஆத்மவான் புலன்களை ஆள்பவரான அநாகதா எதிர்காலத்தில் வருவார்கள். தத் அவரது சுதா மகன்கள் ச மேலும் சத்ய தர்மர் முதலான தச 10. டிரான்ஸ்லேஷன். 11வது மன்வந்தரத்தில் தர்மசாவர்ணி மனுவாக இருப்பார். இவர் ஆன்மீக அறிவில் மிகவும் புலமை வாய்ந்தவராக இருப்பார். இவரிடமிருந்து சத்ய தர்மர் முதலான 10 மகன்கள் வருவார்கள். பதம் 25. விசங்கமா காமகமா நிர்வாண ருச்சய சுரா இந்திரஸ்ச வைத்ருதஸ்தேஷாம் ரிஷயஸ்ச அருணாதய. வேர்ட் பை வேர்ட் மீனிங். விசங்கமர்கள் காமகமர்கள் நிர்வாண ருச்சிகள் சுரா தேவர்கள் இந்திர ஸ்வர்கராஜனான இந்திரன் ச தவிரவும் வைத்ருதர் தேஷாம் அவர்களின் ரிஷய 7 ரிஷிகள் ச கூட அருணாதயா அருணரை தலைமையாக கொண்ட. டிரான்ஸ்லேஷன். விசங்கமர்கள் காமகமர்கள் நிர்வாண ருச்சிகள் மற்றும் பிறரும் தேவர்களாக இருப்பர். வைத்ருதர் தேவர்களின் ராஜனான இந்திரனாக இருப்பார். மேலும் 7 ரிஷிகள் அருணரை தலைமையாக கொண்டிருப்பர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 13 எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் 22, 23, 24, 25 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.